Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டுட்டோரியலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப், அதாவது அமேசானில் ஒரு ஸ்க்ரீன் கிளாம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாம்பை பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு ஹோம் பேஸ்ட் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்போசிங் எமல்ஷன்லாம் வந்து ப்ரீவியஸாக ஹோம் பேஸ்ட் எக்ஸ்போஷர் யூனிட்டில் பண்ணதை வச்சு அந்த ஸ்க்ரீனை அந்த கிளாம்பில் செட் பண்ணி ஒரு டேபிள் சர்ஃபேஸில் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளில் நம்மளோட பேலட் டேப்பு பேஸ்ட் பண்ணிவிட்டு லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷர்ட்டோட பிட்ஸு. ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஸோ ஃபுல் டிஷர்ட்டை இதில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா டிஷர்ட் டபுள் லேயர். ஸோ டபுள் லேயர் இருக்கும்போது அது வந்து நம்ம பேலட் டேப்பில் ஸ்டிக்கி ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பாஸ் பண்ணும்போது அந்த இங்கோட இந்த டிஷர்ட் ஒட்டிக்கும். ஸோ அதனால் செகண்ட் பாஸ் பண்ண முடியாது. அதனால் எக்ஸாக்டாக உங்களுக்கு பிரிண்ட் வராது. பட் பிஃபோர் ஸ்டிச்சிங், அதாவது டிஷர்ட்டோட பிஃபோர் ப்ரீவியஸ் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக இருக்கும். அந்த பிட்டை வச்சு பிரிண்ட் பண்ணுறது, அதாவது பிஃபோர் ஸ்டிச்சிங் பிரிண்டிங் இருக்குது, ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பிரிண்டிங் இருக்குது. ஸோ நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பிரிண்டிங். ஸோ பிஃபோர் ஸ்டிச்சிங்னா ஸ்டிச்சிங் முன்னாடி பிட்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க. அது இதில் பக்காவாக செட் ஆகிடுச்சு. 100% ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். பட் டிஷர்ட்டில் இது ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு பேலட் பிளேட் இருந்தால் தான் அதில் டிஷர்ட் போட்டு சிங்கிள் லேயரில் தான் இது பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ டிஷர்ட் வந்து டபுள் லேயர் ஆகும். அதனால் அதில் பிரிண்ட் பண்ண முடியல. அதோட இன்ஃபர்மேஷனுமே இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது டிஷர்ட்டை இந்த மாதிரி ஹோம் பேஸ்டில் ஏதாவது பண்ண முடியும்னா ஃபியூச்சர் வீடியோஸில் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹோம் பேஸ்ட் பிரிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிஃபோர் ஸ்டிச்சிங் மெட்டீரியல், அதாவது சிங்கிள் லேயர் மெட்டீரியல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்டோட நான் கடை போகிறேன். அண்டு டிஷர்ட்லேயுமே பிரிண்ட் பண்ணுவேன், ஆனால் பட் அதில் ரிசல்ட் அந்தளவு வரல. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஆர் சஜஷன் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இந்த கிளாம்ப் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஸோ ஒரு கிளாம்பை ஒரு டேபிளில் ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் மேனுவல் ஹோம் பேஸ்ட் எக்ஸ்போஷர் எப்படி பண்ணோமோ அந்த ஸ்க்ரீனை வச்சு தான் இப்போது பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டிஷர்ட் இருக்குது. ஸோ ஒரு பிளெயின் டிஷர்ட் எடுத்துட்டேன். இந்த பேலட் டேப்பில் கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம், பிரிண்ட் எண்ட் ஆகிற இடம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் பண்ணலாம், பட் ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக பண்ண முடியாது. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் நான் இதெல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஸ்ட் எக்ஸ்போஷர் மிஷின் அண்ட் இந்த பிரிண்டிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன். சரிங்களா?
எஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹோம் பேஸ்ட் பிரிண்டிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இட்ஸ் ஸோ ஈஸி அண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணல. அதாவது வெறும் கிளாம்ப், அந்த ஸ்க்ரீன் கிளாம்ப் மட்டும் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் தான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. ப்ளஸ் வந்து என்கிட்ட இந்த பிளாஸ்டிக் லிங்க் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இது ஒர்க் பண்ணேன். இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல. பட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் ஸ்டிச்சிங், அதாவது சிங்கிள் பிட் தைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டிஷர்ட்டுக்கு 100% டிஷர்ட்டோட பிட், அதாவது இது வந்து செஸ்ட் பார்ட்னா சிங்கிள் லேயர்ல இருக்கும்போது இது எக்ஸாக்டா பக்காவா இருக்கும். ஏன்னா டிஷர்ட்டா இருக்கும்போது அது டபுள் லேயரா மாறிடும். ஸோ பேக் சைடு டிஷர்ட் தான் வந்து போய் அந்த பேலட் ஸ்ப்ரேல ஃபிக்ஸ் ஆயிரும், மேல இருக்கிறது ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நீங்க ஸ்பீச் பண்ணும்போது அந்த பொசிஷனிங் மாறிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரும். பட் சிங்கிள் லேயர் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா போய் அந்த பேலட் ஸ்ப்ரேல இது போய் சீட்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் 3 பாஸ் போட்டேன். ஸோ எந்த இடத்துலயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ் ஆகல. அந்த திக்னஸ், ஒப்பாசிட்டி எல்லாமே வந்து பக்காவா வந்திருக்கு. உங்களுக்கு நான் அதுதான் வீடியோல காமிச்சேன். ஸோ மெயினா இதுல பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரீ ப்ரெஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு டேபிள்ல அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணி பிரிண்டோட பொசிஷனிங் செட் பண்ணிட்டேன். தென் பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் செஸ்ட் அந்த பிட்டை எடுத்து வச்சு பிரிண்ட் பண்ணியாச்சு. டிஷர்ட்டுமே பண்ண அந்த அளவு அவுட்புட் வரல. ஏன்னா கீழே இருக்க லேயர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மேல இருக்க லேயர் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ அப்போ ஸ்கியூச் பண்ணும்போது அதோட பொசிஷனிங் மாறிச்சு. அது கரெக்டா வந்து ஃபிளாட் ஆகல பிரிண்ட். சரிங்களா? ஸோ பிஃபோர் ஸ்டிச்சிங் வந்து இது 100% ஒர்க் ஆகும். ஸோ நீங்க டிஷர்ட்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேலட் போர்டு வாங்கிட்டு அது பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இது எல்லாமே வந்து ட்ரைனிங் பர்பஸ் தான். அகைன் சொல்றேன், டிஸ்க்ளைமர் தான். இதை வந்து வச்சு கமர்ஷியல் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா கமர்ஷியல் அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு, அதை வச்சு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இது பேஸ்ட் ஆன் டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ, நீங்க இந்த ட்ரைனிங்கை வந்து நீங்க வீட்டில் வந்து பை யுவர் ஓன் நீங்க கத்துக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.